கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சனந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகோபாலா பக்தி லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்காக. இது என்னன்னு பார்த்தாங்கன்னா, மகனை கொன்ற தாய் அப்படின்றது ஒரு மோட்டிவேஷன். என்னடா மகனை கொன்ற தாயா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு ஒரு கதை இருக்குது. என்னன்னு பார்த்தாங்கன்னா, பூமாதேவிக்கும் திருமாலுக்கும் மகனாக பிறந்தவன் நரகாசுரன். அசுர குணங்கள் கொண்டிருந்த அவர் அசுரர்களோடு சேர்ந்து கலைகளை பல கற்றான். தன் தவ வலிமையால் தன் தாயை தவிர வேறு எவராலும் தனக்கு மரணம் வரக்கூடாது என்ற வரத்தை பிரம்மாவிடம் பெற்றானா நரகாசுரன். பார்த்துக்கங்க, அம்மா எந்த தாயும் தன் பிள்ளைகளை கொல்ல மாட்டான்னு நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு வரத்தை வாங்கிட்டாராம். ஆனால் அந்த ஆணவ செருக்கால் மக்கள், தேவர்கள், தவசீலர்கள், முனிவர்கள் என அனைவரையும் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான். அவனிடமிருந்து தங்களை காக்கும்படி தேவர்களின் தலைவன் இந்திரன் கிருஷ்ணனிடம் கேட்டுக்கொண்டான். திருமாலின் 9வது அவதாரம் கிருஷ்ணர். திருமாலைப் போல இந்த அவதாரத்தில் பூமாதேவி சத்தியபாமாவாக அவதாரம் பெற்று கிருஷ்ணரை மணந்திருந்தாளாம். பார்த்துக்கங்க. அதனால் தேவர்களுக்கு உதவ நினைத்த கிருஷ்ணர் நரகாசுரனுடன் போரிடச் சென்றாராம். அவருடைய தேரின் சாரதியாய் சத்தியபாமா இருந்தார். யாருடைய சாரதியாக? அதாவது அவருடைய தேரின் சாரதியாகி சத்தியபாமா இருந்தாராம். யாருடைய சேருகை? கிருஷ்ணன் நரகாசுரனுடன் போரிட சென்றார். அப்போ அந்த கிருஷ்ணனுக்கு சாரதியாக சத்தியபாமா இருந்தாலாம். நரகாசுரன் உருவாக்கி வைத்திருந்த தடைகளை தகர்த்தெறிந்து அவருடைய அரண்மனையை நோக்கி கிருஷ்ணன் முன்னேறச் சென்றார். நரகாசுரனும் சரிக்கு சமமாய் நின்று அம்புகளை தொடுத்தானாம். அப்படி அவனால் விடப்பட்ட அம்பு ஒன்று கிருஷ்ணரின் மீது பட்டதாமாம். உடனேயே அவர் மயக்கம் அடைந்து விழுந்தவர் போல தேரிலே சரிந்து கடந்தாராம். கிருஷ்ணனுக்கு தான் எப்போதுமே ஒருத்தவங்களுக்கு பாட கற்பிக்கிறதுக்கு எது வேணாலும் சொன்னார். நரகாசுரன் விட்ட அம்புனால் கிருஷ்ணன் அப்படியே தேரில் மீது சாய்ந்தான். இதை கண்ட சாரதியாய் நின்ற சத்தியபாமா கோபம் கொண்டார். தானே வில்லேந்தி நரகாசுரனுடன் போரிட்டார். அவளின் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் அவன் உயிரை பறித்தன. தான் பெற்ற வரம்படி தன் தாயாலேயே கொல்லப்பட்ட நரகாசுரன் தன் தவறுக்கு வருந்தியதோடு தன்னுடைய இறந்த நாளையை அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொண்டான். அவன் இறந்த அந்த நாள்தான் நாமெல்லாம் தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது. யாராக இருந்தாலும் தவறுக்கு தண்டனை உண்டு. அதாவது என்னன்னா, இந்த திருமாலை போல அந்த அவதாரத்தில் பூமாதேவி சத்தியபாமாவாக அடுத்த இதில் அவதாரம் எடுத்தாலாம். அது வரைக்கும் நரகாசுரன் எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டே இருந்தானாம். அதனால தான் என்றைக்கும் எத்தனை ஜென்மமானாலும் தன்னுடைய தவறுக்கு, தன்னுடைய கர்மாவுக்கு கட்டாயம் பலனுண்டு என்று சொல்லப்படுகிறது. நம்ம நினைப்போம், அப்பா இன்னைக்கு தப்பிச்சிட்டோம், நாளைக்கு தப்பிச்சிட்டோம், நம்ம நேற்று திருடணும், அன்னைக்கு திருடணும், அதுலேருந்து நமக்கு இன்ன வரைக்கும் தண்டனையே கிடைக்கல அப்படின்னு நம்ம நினைப்போம். மெதுவாக தெரியும். ஓகேவா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும்.